Hi dear students, welcome to Divya Zoo class. Today the topic is protein metabolism. Protein metabolism. புரத வளர்சிதை மாற்றம். புரோட்டீன் பொதுவா எதுலெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ் இல்லையா, நம்ம சிறுபயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல கொண்டக்கடலை. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்துல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். ஈவன் ஃபிஷ் இட் கண்டெயின் ரிச் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன். ஃபிஷ்லலாம் என்ன இருக்கு, புரோட்டீன், புரத சத்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டீன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க இந்த புரோட்டீன் வந்து நம்ம பாடிக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹவு இட் வில் பி ப்ரொடியூஸ் எனர்ஜி பை த மெத்தட் ஆஃப் த மெட்டபாலிக் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. So two different kinds of metabolism is there. One is called catabolism, another one anabolism. So what is mean by anabolism? Anabolism na enna? The protein அப்படிங்கிற content உங்களுக்கு synthesize பண்றதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா amino acid. So to synthesize amino acid we can call this anabolism. அதே மாதிரி to break down of protein we can call this catabolism. அப்ப synthesize பண்ணனா anabolism, break பண்ணனா அது catabolism. So finally it will be produce the energy. So that is called as protein metabolism. So next பாத்தீங்கன்னா நார்மலா protein metabolismத்துல major thing என்னன்னா to synthesize protein, that is protein synthesis. So here it is involved in some steps. So protein synthesis அப்படின்னா என்னென்ன steps இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா transcriptase, translation, post translational modification. So transcription அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா the RNA polymerase உங்களுக்கு எதா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா DNA. So DNA again RNA, RNA again mRNA. So அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, transcriptase, that is transcription. So the transcription mRNA ல ஃபைனலா பாத்தீங்கன்னா it's made up of the sequence we can call as codons. அந்த mRNA மேட் ஆயிருக்கக்கூடிய சீக்வன்ஸ் என்ன சொல்றோம், கோடான்ஸ். இந்த mRNA ல பாத்தீங்கன்னா இந்த கோடான்ஸ் 3 நியூக்ளியோடைடு, a large நியூக்ளியோடைடு வந்து என்ன இருக்கும்னா மேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நியூக்ளியோடைடுனா என்ன, what is meant by நியூக்ளியோடைடு? நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது it consists of 3 important components. ஒன்னு என்ன அப்படின்னா sugar. What's the first one? Sugar. Next one என்ன பாத்தீங்கன்னா phosphate. Next one என்ன, phosphate. And next one nitrogenous base. அப்ப nitrogenous base னா என்ன நமக்கு தெரியும், it is include purine and pyrimidine. அப்ப purine னா என்ன, it is include adenine and guanine. அதே மாதிரி pyrimidine அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா cytosine and thymine. ஈவன் thymine பதிலா uracils கூட நம்ம என்ன பண்ணலாம், அதுல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த uracilங்கிறது RNA ல யூஸ் பண்றாங்க and thymine அப்படிங்கிறது DNA ல யூஸ் பண்றாங்க. சோ இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா just transcription அப்படின்னு சொல்றோம். 3 nucleotides is made up of the mRNA. next பாத்தீங்கன்னா ribosome வந்து translate ஆகி இது ப்ரொடியூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா a representative amino acid. So ribosomes வந்து என்ன ஆகுதுன்னா translate and to produce amino acid. இப்போ ஹியூமன் பாடியில பாத்தீங்கன்னா 2 different category இருக்கு. ஒன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட். இந்த நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்து இது எந்த முறையில சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஸோ அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன அமினோ ஆசிட் நம்மளுக்கு கிடைக்குது, நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். இப்போ எசென்ஷியல் அமினோ ஆசிடோட ஒர்க் என்ன அப்படின்னா to consume and to made in other organism. இன்னொரு ஆர்கானிசத்துல வந்து மேட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றோம், எசென்ஷியல் அமினோ ஆசிட். பொதுவா அமினோ ஆசிட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இப்போ எசென்ஷியல் அமினோ, நான் எசென்ஷியல்லாம் சொல்றோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அலனைன், வாலின்,
மெத்தியோனைன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா 21 அதுக்கு மேலே கூட என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி அமினோ ஆசிட் இட் இஸ் இன்வால்வ் இன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட், இது ஃபுல்லாகவே மேட் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்ட். அமினோ ஆசிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆயிருக்கிறதெல்லாம் என்ன பெப்டைட் பாண்ட். ஸோ பெப்டைட் பாண்ட் கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஜாயின் அதை என்ன சொல்லுவோம் பாலி பெப்டைடு. ஒரு பாண்டா இருந்தா பெப்டைடு, நிறைய பாண்டா வரப்போ பாலி பெப்டைடு. ஒன்னா இருந்தா பெப்டைட், இட் இஸ் கண்டினியூஸ் லைக் a chain அப்படின்னா என்ன சொல்லுவோம் பாலி பெப்டைடு. ஸோ protein peptide bond, it is joined the amino acid, we can commonly called as polypeptide chain. So catabolism reaction நமக்கு தெரிஞ்சதுதான். protein ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாத்தீங்கன்னா amino acid. So இதுக்கு இன்னொரு நேம் கூட நம்ம சொல்லலாம் proteolysis. proteolysis amino acid it will be degradation. So proteolysis அப்படிங்கிறது amino acid it will be degradation அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா different kinds of enzymes வந்து இதுல இன்வால்வ் ஆகுது. என்னென்ன என்சைம் பாத்தீங்கன்னா protease, exopeptidase, endopeptidase, இந்த மாதிரி different kinds of enzyme இதுல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the enzymes are involved in the protein metabolism. So first one protease அப்படின்னா இதோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மெயின் ஒர்க் to involve to regulate metabolic pathway. metabolic pathway வந்து ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னா protease. ஈவன் அந்த pathway ப்ராப்பரா நடக்கல, டிலே ஆகுது அப்படின்னா it will be break down the chain, அந்த ஃபங்க்ஷனே நடக்க விடாது. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா protease. இதே இது exopeptidase அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிளீவேஜ் நடக்கும். அடிஷ்னல் நீங்க வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் நடக்கும், கிளீவேஜ் நடக்கும். எதுக்கு இடையில கிளீவேஜ் நடக்கும்? அமினோ ஆசிட்க்கு இடையில கிளீவேஜ். கிளீவேஜ்னா என்ன? ஒரு பிளவு. ஸோ அதுதான் exopeptidase. ஆக்சுவலா exopeptidase ரெண்டு கைண்ட்ஸ் இருக்கு, ரெண்டு கிளாஸஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஒன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா aminopeptidase, carboxopeptidase. aminopeptidase, carboxopeptidase. நார்மலா நம்ம பாடியில சிந்தசைஸ் ஆகுற புரோட்டீன் எவ்ரிதிங் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்ஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது, லிவர்ல ஸ்டோர் ஆகும். பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த aminopeptidase அப்படிங்கிறது இட்ஸ் a border brush of the pancreas அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா carboxopeptidase வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா pancreasல ஸ்டோர் ஆகுது. சோ அதுதான் என்ன சொல்றோம் exopeptidase. and endopeptidase, endo அப்படின்னு பார்த்துட்டா இங்கேயும் நம்ம அடிஷனலா இங்க என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து பிரேக் பண்ணுது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்டை வந்து பிரேக் பண்ணும். ஸோ இன்டீரியரா பிரேக் பண்ணுதுன்னா அது என்ன சொல்றோம் endopeptidase. வெளியே பிரேக் பண்ணுதுன்னா அது என்ன சொல்லுவோம் exopeptidase. அங்கேயும் நம்ம வாட்டர் ஆட் பண்றோம், இங்கேயும் வாட்டர் ஆட் பண்றோம். அடிஷனலா ஆட் பண்றது என்ன வாட்டர். ஏன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா what are the factors it is involved in the protein metabolism? environmental factors, pH and temperature. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது? pH, another one temperature, pH and temperature. So pH ங்கிறது it's normally maintain the metabolism, pH values வந்து maintain பண்ணும். temperature ங்கிறது heat ability. so இப்ப heat நம்ம நிறைய ஆட் பண்றோம் அப்படின்னா it is denature, அது denature ஆகும். permanently denature ஆகலாம், இல்ல அப்படின்னா again it is come to the original position. அப்ப heat யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் denature பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்றோம் temperature. enzymes, three kinds of enzymes: protease, exopeptidase, endo. exo அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வெளியே, endo அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் உள்ள. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்குள்ள டாபிக் புரோட்டீன் மெட்டபாலிசம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.